வணக்கம் நண்பர்களே. இந்த செய்தி உங்களுக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாகவும் அதே டைமில் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதாவது, ஒரு இளம்பெண்ணை 2-3 நாளாக பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் அந்த பெண்ணை துரத்திக்கிட்டே இருக்கு. அதாவது, அந்த பெண் எங்கே போனாலும் காரில் போகும்போதெல்லாம் அந்த இளம்பெண்ணை துரத்துறது வாடிக்கையாக வச்சிருக்கு. இதனால் அந்த இளம்பெண் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைச்சிருக்காங்க. என்னடா இது, நம்மளை 2 நாளாக இவ்வளோ தேனீக்கள் துரத்திக்கிட்டு வருது, நம்ம காரை எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் அங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இளம்பெண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அந்த இளம்பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா வாழ்ந்து இறந்து போன அந்த பழைய பங்களாவுக்கு போயிட்டு வந்த அப்புறம்தான் இது போல் ஒரு சம்பவம் அந்த பெண்ணுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம அப்பா வாழ்ந்து இறந்து போன அந்த பழைய பங்களாவுக்கு போயிட்டு வந்ததில் இருந்து தான் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பெண் ஒரு கட்டத்தில் என்னவா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டமே தெரிய வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒரு இளம்பெண்ணை எதுக்காக 2 நாளாக துரத்திக்கிட்டு இருக்கணும்? அந்த பெண் தன்னுடைய அப்பா இறந்து போன அந்த பழைய பங்களாவுக்கு போன பிறகு என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும். சரி, வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது, நமக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் 5 அறிவு உள்ள ஜீவன்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இணையதளத்தில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கிறதா இல்லை 5 அறிவு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நமக்கு உணர்த்துகிற மாதிரி விலங்கினங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில விலங்கினங்கள் செய்கிறதை பார்த்து நமக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குது, விலங்கினங்களுக்கு தான் 6 அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக யோசிக்க வைக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி நினைக்க தோணும். சரி, வாங்க இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது, லண்டன் மாநகர் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு சொந்தக்காரங்க ரியோ அப்படிங்கிற ஒரு இளம்பெண். தன்னுடைய அப்பா காலத்திலிருந்து இந்த பெண் வீட்டை நிர்வகித்து வராங்க. இந்த பெண் இவங்க அப்பா இறந்து போன பிறகு முழு நிர்வாகத்தையும் தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. ரியோ ரொம்ப நல்லா படித்தவங்க. இவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சொந்தமாக பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க. இவங்க சொந்தமாக ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரி பெண். இந்த பெண் ஒரு நாள் ரியோ தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அப்பா கட்டின அந்த பங்களா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உள்ள ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு காய்கறி பறிச்சுட்டு பழங்கள் பறிச்சுட்டு பூக்கள் பறிச்சுக்கிட்டு அவங்க காரில் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அவங்க கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட 30 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த பெண் நிலத்தை விட்டு ரியோ வெளியே வரும்பொழுது ஒரு அதிசயத்தை பார்க்குறாங்க. அதாவது, தன்னுடைய கார் பின்னாடி கூட்டமாக தேனீக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 தேனீக்கள் இருக்கும். அத்தனை தேனீக்களும் கூட்டமாக வர்றதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன இது, வழக்கமாக இல்லாத இப்போ தேனீக்கள் நம்மளை துரத்துகிற மாதிரி இருக்குது. எதுக்காக நம்ம காரை சுற்றி இத்தனை தேனீக்கள் வட்டமிடணும்? கூட்டமாக வர்றதே, அதுவும் நம்ம டிக்கியை சுற்றி ஃபாலோ பண்ணுது, என்னவா இருக்கும்னு சொல்லி ரியோ காரை நிறுத்திட்டு வெளியே வராங்க. கார் டிக்கியை திறக்க முயற்சி பண்ணுற ரியோவுக்கு முடியலை. ஏன்னா காரை சுற்றி தேனீக்கள் கூட்டமாக நிற்கிறதால கிட்ட போனால் எப்படியும் கொட்டிடுங்கிற பயத்தாலேயே அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒருவேளை நம்ம காய்கறி பழம் எல்லாம் உள்ளே வச்சுருக்கோமே, அதிலிருந்து அது வந்திருக்குமோ, அதை தேடி வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரியோ அந்த காய்கறி பழத்தில் எல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. இருந்தாலும் அந்த காய்கறி பழம் பூக்கள் எல்லாம் வெளியே போட்ட பிறகு கூட அந்த தேனீக்கள் அந்த காரை விட்டு போகலை.
அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ரியோவுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை நம்ம காரில் ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கோ, அதனால தான் அந்த தேனீக்களை வரவழைச்சிருக்கோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு காரை அங்கேயே விட்டுட்டு வேற ஒரு காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரியோ வீட்டுக்கு போன கார் ஆசையாய் வாங்கின கார். அந்த காரை அங்கேயே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் ரியோ நைட்டு முழுக்க தூங்காமல் அதிகாலையில் மறுபடியும் காரை எடுத்துகிட்டு வரணுமேனு சொல்லி 2 ஆட்களை கூட்டிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும் பொழுது அதிர்ச்சி கலந்த முகத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த தேனீக்கள் இன்னமும் அந்த காரை விட்டு விலகி போகலை, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கார் டிக்கி முழுக்குமே அந்த தேனீக்கள் அப்படியே உட்கார்ந்துருச்சு. நேற்று காரை அப்படியே விட்டுட்டு போனதில் இருந்து அதிகமாக வெயில் அடிச்சிருக்கு. அப்புறம் பனி பெஞ்சிருக்கு. காலையில் உறைபனி பெஞ்சிருக்கு. கார் எல்லாம் பொரிச்சிருக்கு. ஆனாலும் இந்த தேனீக்கள் மட்டும் காரை விட்டு விலகவே இல்லை, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும் என்று சொல்லி ரியோவுக்கு பயங்கர குழப்பம். வந்த வேலையாட்கள், மேடம் காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ளே போயிடலாம், ஏன்னா இது காட்டுப்பகுதிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தியால் இந்த தேனீக்கள் இங்கேயே நிற்கிது. நம்ம காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த தேனீக்கள் எல்லாம் ஓடி போயிடும்னு சொல்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அந்த தேனீக்கள் விலகின பாடே இல்லை. கார் எவ்வளவு ஸ்பீடாக போனாலும் அவ்வளவு ஸ்பீடுக்கும் காரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சிட்டிக்குள்ளே போன உடனே எல்லோரும் வினோதமாக பார்க்குறாங்க. என்னடா இந்த காரை சுற்றி தேனீக்களாக போயிட்டு இருக்கு, அதுவும் இந்த கார் வேகமாக போனால் கூட அந்த தேனீக்கள் விடமாட்டேங்குது, என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லார் கண்ணும் அந்த கார் மேலே விழுகுது. காரை சுற்றி தேனீக்கள் ரிங்காரம் போட்டுக்கிட்டு சுற்றி வரும் பொழுது எல்லோரும் அதிர்ச்சியாகிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள போலீஸ் கூட, எதுவும் பிரச்சனையா, தீயணைப்புத்துறைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணவா, உங்கள் காருக்கு என்னன்னு செக் பண்ணட்டுமே என்று சொல்லும் பொழுது, கண்டிப்பாக வர சொல்லுங்கள், 2 நாளாக இந்த தேனீக்கள் போகாமல் என் கார் டிக்கியை சுற்றிக்கிட்டே இருக்குது. நானும் உள்ளே இருந்த பழம் பூ எல்லாம் தூக்கி போட்டுட்டேன், இருந்தாலும் இந்த காரை விட்டு அது போக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரியோ கண்ணீர் வராத குறையாக அழுது இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸார் தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் போட்டு அவங்க வந்து காரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது டிக்கிக்குள்ளே அந்த தேனீக்களோட ராணி மாட்டிக்கிச்சு. அந்த ராணியை விட்டு விலகாமல் அந்த தேனீக்கள் எல்லாம் அங்கவே 2 நாட்களாக தவம் இருந்திருக்கு. ஒரு தேன் கூட்டுக்கு முக்கியமானது ராணி தேனி தான். அந்த ராணி தேனி மூலம்தான் இனப்பெருக்கம் செய்கிறது, தேன்களை சேகரிக்கிறதுன்னு சொல்லி அங்கே ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த ராணி தேனி அங்கே மாட்டிக்கிட்டதால் அடுத்து தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் அத்தனை தேனீக்களும் அந்த ராணி தேனி எங்கே மாட்டியிருக்கோ அங்கேயே ரிங்காரம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. 2 நாட்களாக அந்த விலை உயர்ந்த காரை சுற்றி கிட்டத்தட்ட 5000 தேனீக்கள் ரிங்காரம் விட்டு சுற்றிக்கிட்டு வர சூழ்ச்சியில் ராணி தேனி உள்ளே மாட்டிக்கிச்சு. தேனியால் வர முடியல என்று அத்தனை தேனீக்களும் அந்த காரை பின்தொடர்ந்து வந்திருக்கு. அந்த ராணி தேனி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற அத்தனை தேனீக்கள்களில் ஒரு சில தேனீக்களுக்கு அது தாயாக இருக்கலாம், ஒரு சில தேனீக்களுக்கு அது மனைவியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை விட்டு பிரிய முடியாமல் பாசத்தாலே பின்தொடர்ந்து வந்திருக்கு. ராணி தேனி காரில் இருந்து விடுபட்டதை கண்டதும் அத்தனை தேனீக்களும் அந்த ராணி தேனி பின்னாடி சென்று எல்லோரும் அந்த வனப்பகுதியில் ஓடிடுச்சு. இந்த நிகழ்வு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற ரியோ கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரியோவும் அவங்க அப்பாவை அளவு கடந்த பாசம் வச்சு பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாரு. இதை மறக்க முடியாமல் தான் ரியோ தான் வாழ்ந்த அப்பாவோட பண்ணை வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் அடிக்கடி போயிட்டு வரதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ராணி தேனி உள்ளே மாட்டிக்கிச்சு.
இதை கண்டு பாசத்தால் தேங்கி போயிட்டு இருந்த 2 நாளாக வெயில் பனின்னு பார்க்காம அந்த தேனீக்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்ததை பார்த்து உண்மையாலுமே இந்த உலகம் பாசங்கிற ஒரு பிணைப்பால் தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த ராணி தேனியை தேடி தான் அத்தனை தேனீக்களும் தன் உயிரை கூட பணைய வச்சு பின்னாடியே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நிகழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. இந்த செய்தியை பற்றியும் அந்த தேனீக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.